தமிழகத்துக்கு காவிரி நீர் கிடைக்காததற்கு கருணாநிதி நீக்கிய அந்த சட்டம்தான் காரணம். நிர்மல்குமார் பேட்டி: காவிரி நீர் தமிழகத்துக்கு வராமல் இருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மெட்ராஸ் மைசூர் ஒப்பந்தத்திலிருந்து எடுத்த சட்டமே காரணம் என நெல்லையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். நெல்லையில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நெல்லை அரசு சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறான தகவல்களை தெரிவித்துள்ளார். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக அவர் கூறியிருப்பது உண்மையல்ல என தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமிருந்து அவ்வாறு எந்த புகாரும் வரவில்லை. மாறாக மின் கட்டண உயர்வு தொடர்பாக நிர்வாக ரீதியாக தானாக முன்வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுழற்சி முறையில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர் இணைப்புகளை ஆய்வுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 343 பேர் மட்டுமே மின்வாரியத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக மின்கட்டண கணக்கெடுக்கும் பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நோக்கி அவர்கள் கொள்கை ரீதியாக செயல்பட்டனர். மின்கட்டண கணக்கீடு மற்றும் பிற களப்பணியாளர்களுக்கு பணியாளர்களை நியமிக்கும் பணியை தற்போதைய அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டண கணக்கெடுப்பு முறை மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்ட ரீதியான உச்சநீதிமன்றத்தை அணுகுவதுதான் தண்ணீரை பெற்றுத்தரும் ஒரே வழி. கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்று ஒரே நோக்கத்துடன் 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது நமக்கு இருந்த வலுவான சட்டப்பிடியை இழந்துவிட்டோம். சென்னை ராஜதானி மைசூர் ஒப்பந்தத்தின் பலனையும் இழந்தோம். அதாவது தீர்ப்பாய உத்தரவை கர்நாடக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் அணையின் செயல்பாட்டை ஆணையம் கைப்பற்றி தண்ணீரை திறக்கலாம் என்ற விதியை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நீக்கிவிட்டார். திமுக செய்த தவறுகளுக்காக ஒரே தீர்வு உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான். என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதை முதலமைச்சர் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார்.